நமசிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நீங்களும் ஜோதிடம் அறிந்து கொள்ளும் பொருட்டு பல்வேறு ஜோதிட வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு இருக்கும். என்னுடைய திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும், பிரபலனுடைய ஜாதக ஆய்வுகள், நியூமராலிசமான வீடியோக்கள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமண பொருத்தத்தில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய இருவருக்குமான தாம்பத்திய அமைப்பினுடைய தன்மை. இதை நம்ம எப்படி கண்டறிவது? திருமணம் என்று எடுத்துவிட்டாலே முதல் நிலை அமைப்பே தாம்பத்திய அமைப்பு தான். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த அமைப்பு தான் நம்ம மிக முக்கியமாக சீர்தூக்கி பார்க்கப்படும். இதெல்லாம் நட்சத்திர பொருத்தங்களில் ஒன்றுமே தெரியாதுங்க. நட்சத்திர பொருத்தங்கள்னு பார்த்துட்டு 7 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குது என்ற அமைப்பு நம்ம பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது ஒரு சுத்தமாக ஒரு சரியில்லாத அமைப்புங்க. ஜாதக பொருத்தம் என்கின்ற கட்ட பொருத்தத்தை தாங்க சீர்தூக்கி பார்க்கணும். ஜாதக அனுகூல பொருத்தம், என்ன தசை போகுது, என்ன புத்தி போகுது, அந்த கிரகத்தினுடைய நிலை என்ன, ஒவ்வொரு கிரகமும் எந்த பொசிஷனில் இருக்குது, இந்த கிரகம் நன்றாக இருக்கின்றதா, தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய 3, 7, 12ஆம் இடங்கள் சிறப்பாக இருக்கின்றதா அந்த ஜாதகத்தில், இது பாவகம், அந்த வீட்டினுடைய தன்மை எவ்வாறு இருக்கின்றது, அந்த சுக்கிரனுடைய நிலை மிக முக்கியமாக இங்கே கவனிக்கப்பட வேண்டியது. சுக்கிரன் இங்கே நன்றாக இருக்கின்றாரா அல்லது கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றாரா? இந்த ஒரு அமைப்பிலேயே அங்கே ஒருவருக்கு தாம்பத்தியத்தில் அதிகப்படியான ஆர்வம், ஒருவருக்கு சுத்தமாக அதில் ஆர்வமில்லாத தன்மையும் இருந்து அந்த 2 ஜாதகத்தை இணைக்கும் போது கூட அங்கே திருமண வாழ்க்கையிலே பிரச்சனைகள், பிரிவினைகளை ஏற்படுத்திடுங்க. அப்போ இது போன்ற விஷயங்களை நம்ம இங்கே சீர்தூக்கி பார்க்கணும். இதெல்லாம் நட்சத்திர பொருத்தங்களும் சுத்தமாக தெரியாது. இதெல்லாம் ஜாதக அமைப்பில் நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும். பெரும்பாலும் நம்மளுடைய திருமண பொறுத்த வீடியோக்கள், எல்லா வீடியோக்களும் நீங்கள் முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்களாகவே எந்த அளவுக்கு நீங்கள் அதை பெரும்பாலும் அந்த திருமண பொருத்தத்தை இணைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த அமைப்பு இப்போ நான் மற்ற அமைப்பில் சொல்லியிருக்கேன். இதற்கு முன்பு என்ன வீடியோ போட்டோம், திருமண பொருத்தத்தில் இருவருக்குமான தசாபுத்தி, என்ன தசாபுத்தி நடக்குது என்பது சம்பவத்தை நிகழ்த்தும். தசாபுத்தியை சீர்தூக்கி பாருங்கள். 6, 8ஆம் இடமுடைய தசாபுத்தி நடைமுறையில் வராமல் இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது 6ஆம் இடமுடைய தசாபுத்தி அடுத்தது வரப்போகுது, இன்னும் ஒரு இடத்தில் வரப்போகுது. கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அது முடிந்த பிறகு திருமணம் செய்யுங்க என்ற அமைப்பில் தசாபுத்தியோட அமைப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம திருமண பொறுத்ததில் தாம்பத்திய அமைப்பினுடைய அமைப்பினாலே நீங்கள் என்ன இங்கே பார்த்து விடணும், சுக்கிரனுடைய நிலையை நீங்கள் கவனிக்க வேண்டும். பாவகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டை மிக முக்கியமாக பார்க்கணும், 3ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது எதிர்பாலினுடைய ஈர்ப்பு. ஆனால் 3, 12 தான் தாம்பத்திய அமைப்பு. அப்போ அந்த இடத்தினுடைய தன்மை எவ்வாறு இருக்கின்றது, அந்த இடத்தோடு பாவகரம் தொடர்பு கொண்டிருக்கின்றதா, அந்த இடத்தோடு சுபகரம் தொடர்பு கொண்டிருக்கின்றதா, அந்த பாவகாதிபதியினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்த்த பிறகு நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய அமைப்பு சுக்கிரனுடைய நிலை. 2 ஜாதகத்திற்கும் பொருத்தம் பார்த்தாச்சு, இருவருக்கு மேலே பொருத்தம் பார்த்தாச்சு, அதாவது இருவருக்குமே 2 ஜோதிடருக்கு மேலே பொருத்தம் பார்த்தாச்சு. இறுதி முடிவு இதில் இணைக்கலாமா வேணாமா என்ற அமைப்பை எடுக்கும்போது ஒருவருடைய ஜாதகத்தில், ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இங்கே அமர்ந்திருக்கின்றார். சுக்கிரன் ராகுவோடு கூடியிருக்கின்றார், நெருங்கி கூடியிருக்கின்றார். இந்த இடத்துல சனி, இந்த இடத்துல கேது இருக்கார். இப்போ இந்த சுக்கிரன் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார். சுக்கிரன் ராகுவோடு நெருங்கி கூடியிருக்கின்றார். ஆனால் இங்கே நீச்ச பங்கம் எல்லாம் இல்லை. ஏன்னா இங்கே புதன் இங்கே இல்லை, புதன் இங்கே தான் இருக்கார். அப்போ சுக்கிரன் ராகுவோடு நெருங்கி கூடி சுக்கிரன் பாதிக்கப்பட்டு அதை சனியும் பார்க்கின்றார். சுக்கிரன் இயல்பான நிலையில், நீச்சம் என்ற நிலையில் இருந்தால் கூட அவருக்கு தேவையான அமைப்பை அவர் கொடுத்துருவார். அவருக்கு என்ன அமைப்பு, அவருக்கு தேவையான தாம்பத்திய அமைப்பு, அவருக்கு தேவையான வீடு, வண்டி, வாகனம், சொகுசு அமைப்பை வெறுமனே அவர் நீச்சம் மட்டும் என்ற நிலையில் இருந்தால் கூட கொடுத்துருவார். ஆனால் இங்கே கடுமையான பாதிப்பிலே சுக்கிரன் இருக்கின்றார். சுக்கிரன், ராகு, அதை சனியினுடைய பார்வை. அப்போ இது போன்ற இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பில் தாம்பத்திய அமைப்புடைய அமைப்புங்கிறது வலுவாக இல்லை. இதே ஜாதகத்தை இன்னொரு ஜாதகத்தோடு, இந்த ஆண் ஜாதகத்தோடு இணைக்கும் போது அந்த ஆண் ஜாதகத்தினுடைய தன்மை எப்படி இருக்கின்றது, அவருக்கு இந்த இடத்துல சுக்கிரன் ப்ளஸ் புதன். அவருக்கு சுக்கிரன் நீச்சம்தான், ஆனால் நீச்ச பங்கம். ஒரு கிரகம் நீச்சமாகி அது பங்கம் அடைந்து விட்டால் நீச்ச பங்க ராஜீவ, இந்த இடத்துல புதன் உச்சம், இந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம். அப்போ இங்கே இதனுடைய தன்மை என்பது அதிகப்படியான தன்மையாக இருக்கின்றது. இங்கே நீச்சம் மட்டும் கிடையாது, நீச்ச பங்கம்.
அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் முழுமையாக கெட்டிருக்கின்றார், ஒருவருடைய ஜாதகத்தில் முழுமையான வலுவடைந்து இருக்கின்றார். அப்போ ஒரு வலுவடைந்த ஜாதகத்தோடு வலுவில்லாத ஒரு ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பகைத்தன்மையோடு இருக்கின்றார், கடக சிம்மத்திலே சுக்கிரனுக்கு பகைத்தன்மை, இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த 2 இடத்துலையும் அவர் பகைத்தன்மையோடு இருப்பார். அல்லது ஒரு சுக்கிரனுடைய ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சூரியனோடு நெருங்கிக்கூடிய அஸ்தமனம் அடைந்திருக்கின்றார். இது போன்ற அமைப்பு இருக்கும்போது அங்கே தாம்பத்திய அமைப்பினுடைய தன்மை என்பது மிகவும் குறைவான தன்மையாகவே இருக்கும். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கின்றார், சுக்கிரன் ஆட்சி ரிஷபம் துலாமில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கின்றார். அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் ஒருவேளை அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் ஆணினுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கின்றார். இந்த அமைப்பை நீங்கள் 2 அமைப்பை இணைக்க முடியுமா? இணைக்க முடியாது. இங்கே சுக்கிரன் ஆட்சியாக இருக்கின்றார், ஒருவருக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கின்றார், மீனத்தில் சுக்கிரன் ஓரளவுக்கு இணைக்கலாம், இந்த அமைப்பில் இணைக்கலாம். சுக்கிரன் ஆட்சி உச்சம் என்ற நிலையில் இருக்குது. ஒருவருக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கின்றார், ஒருவருக்கு சுக்கிரன் மிகவும் நீச்சமாக இருக்கின்றார். நீச்சம் ப்ளஸ் பாவத்துவம் சனியோடய கூடியிருக்கார். இது போன்ற அமைப்பு இருக்கும்போது நீங்கள் அந்த ஜாதகத்தை இணைக்க முடியாது. அப்போ சுக்கிரனுடைய தன்மையை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒருவருக்கு சுக்கிரன் மிக முக்கியமாக கடுமையான பாதிப்பு அடைந்திருக்கின்றார், ஒருவருக்கு நல்ல வலிமையாக இருக்கின்றார், ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் மிக மிக வலிமையாக இருக்கின்றார், ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் சனியோடு கூடி பாவத்துவம் அடைந்து நீச்ச நிலையில் இருக்கின்றார். அப்போ இந்த 2 ஜாதகத்தையும் இணைத்து விட முடியுமா? இணைத்து விடக்கூடாது. அப்போ உங்களுடைய பெண்ணினுடைய ஜாதகத்திலே ஆணினுடைய ஜாதகத்திலே உங்கள் மகளுடைய ஜாதகத்திலே நீங்கள் பாருங்கள், அதில் சுக்கிரனுடைய நிலை எப்படி இருக்குது என்று பாருங்கள். சுக்கிரன் நன்றாக தான் இருக்கின்றார், என்னுடைய பையனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கின்றார். அப்படி என்றால் அந்த இணைக்கக்கூடிய வரனுக்கு சுக்கிரன் பாதிப்பு அடையாத நிலையில் இருக்க வேண்டும். சுக்கிரன் இங்கே வலிமையாக இருக்கின்றார், இன்னும் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கின்றார், இன்னும் சிறப்பு, இன்னும் சிறப்பான அமைப்பு. பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கின்றார், அந்த அமைப்பு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை முழுமையாக சுக்கிரனே முழுமையாக வலுவிழந்த ஒரு ஜாதகத்தோடு இணைக்கக்கூடாது. இங்கே சுக்கிரன் நன்றாக இருக்கின்றார், வரக்கூடிய வரனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் சனி சேர்க்கை, சுக்கிரனோடு ராகு சேர்ந்து இருக்கின்றார், சுக்கிரன் இங்கே கடுமையான பாவத்துவத்தில் இருக்கார். அப்போ இந்த மாதிரி அமைப்பில் ஏற்படும் போது அங்கே திருமண வாழ்க்கையில் இடர்பாடுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டுடும். அப்போ இந்த விஷயங்கள் இருக்கா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்கணும். சுக்கிரனுடைய தன்மை என்ன? சுக்கிரன் பகைத்தன்மையோடு இருக்கின்றாரா, நட்பு நிலையில் இருக்கின்றாரா, ஆட்சி உச்சமாக இருக்கின்றாரா, ஆட்சியாக இருக்கின்றாரா, அல்லது மீனத்திலே அவர் உச்சமாக இருக்கின்றாரா, அல்லது கன்னி ராசியிலே அவர் நீச்சமாக இருக்கின்றாரா, அல்லது மிதுனத்திலே நட்பு பெற்று இருக்கின்றாரா, இது எல்லாத்தையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். அவர் பகைத்தன்மையோடு இருக்கின்றாரா, இதெல்லாம் நீங்கள் பார்த்து இது போன்ற அமைப்பில் இந்த சுக்கிரன் இருக்கும்போது அங்கே ஓரளவுக்கு சுக்கிரன் பாதிக்கப்படாத அளவில், ஆனால் எல்லாத்திற்கும் நிவர்த்தி உண்டு. சுக்கிரன் இங்கே ராகுவோடு கூடி இருந்தாலும் ஒரு சந்திர அதியோகம் இருக்கின்றது, அப்போ அது எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும், அதற்கு நிவர்த்தி உண்டு. சுக்கிரன் ராகுவோடு கூடி விட்டாலே அங்கே முழுமையாக வலுவிழந்து விட்டார் என்று எடுக்க முடியாது. ஒருவேளை இங்கே சந்திர அதியோகத்தில் அவர் இருக்கார், பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்தில் அவர் இருக்கார், இங்கேருந்து சந்திரன் பார்க்கின்றார், இந்த இடத்துல அவர் சந்திரன் இதோடு இருந்தாலும் கேதுவோட கூட அவர் கிரகணப்படுவார். சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகுனுடைய இணைவு என்பது அப்படியே பலனை மாற்றிவிடும். ஒரு குருவின் பார்வை அப்படியே பலனை மாற்றிவிடும். சுக்கிரன் ராகு இணைந்திருக்கின்றார், இங்கிருந்து குரு பார்க்கின்றார், சுக்கிரன் ராகு இணைவு இல்லை, தாம்பத்திய அமைப்பு இங்கே வலிமையாகவே இருக்கின்றது என்று அர்த்தம். சுக்கிரனோட ராகு கூடியிருந்தாலும் கூட குரு பார்வை, இங்கிருந்து குரு பார்க்கின்றார் அல்லது இங்கிருந்து குரு பார்க்கின்றார் என்ற அமைப்பு வரும்போது, அப்போ இதையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். சுக்கிரன் உண்மையிலே கெட்டிருக்கின்றாரா, அவருக்கு ஏதோ சந்திர அதியோகம் இருக்கின்றதா, அவருக்கு குரு பார்வை இருக்கின்றதா என்பதை போன்ற அமைப்பையும் நீங்கள் எடுத்து சீர்தூக்கி பார்க்கணும். அப்படி இருந்ததா, அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல தாம்பத்திய அமைப்பு நன்றாகவே இருக்கின்றது என்று அர்த்தம். அப்போ நீங்கள் எந்த அமைப்பில் பார்க்கணும்? திருமண பொருத்தம் என்ற அமைப்பில் பார்க்கும்போது சுக்கிரனுடைய நிலையை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 3, 7, 12ஆம் இடங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றதா என்பதையும் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். திருமண பொருத்தத்தை பார்க்கும்போதுங்க மிக முக்கியமாக தசாபுத்தியை நீங்கள் பார்க்கணும். என்ன நடக்குது, என்ன தசாபுத்தி போகுது. ஒரு திருமண பொருத்தத்தில் அனுப்பியிருக்காங்க, திருமணம் தற்போது எப்போது நிகழும் என்ற அமைப்பில் கடந்த 1 வருடமாக பார்க்குறோம். அவருக்கு வயது 27 வயது நடந்துகிட்ருக்கு, இன்னும் 1 வருடம் பார்த்துட்ருக்கோம், இன்னும் முடியல. இன்னும் எப்போ தான் திருமணம் நடக்கும்? என்ன அமைப்பு நடந்துகிட்டு இருக்கு? அவருக்கு தற்போது சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு, அடுத்து புதன் புத்தி. மேஷ இலக்கணத்தில் பிறந்தவர், புதன் புத்தி 6ஆம் இடத்துடைய புத்தி, 6ஆம் இடத்திலே அவர் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார், பாவத்துவம் அடைந்த நிலையில் இருக்கின்றார். மேஷ இலக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இவருடைய ஜாதகத்தில் எப்போது திருமணம் என்ற அமைப்பு? அடுத்தது 2025 12வது மாதத்திற்கு பிறகு அவருக்கு வரக்கூடிய புத்தி புதன் புத்தி. அப்போ இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் திருமணம் செய்ய முடியாது. ஏன்னா அடுத்தது 6ஆம் அதிபதியுடைய தசாபுத்தியை 8ஆம் அதிபதியுடைய தசாபுத்தியை நடைமுறையிலே வரக்கூடாது.
6, 8 என்ன தரும்? பிரிவினையை தரும். அப்போ அது போன்ற அமைப்பு அங்கே வரும்போது நம்ம அப்போ இந்த காலகட்டம் வேணாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. புதன் புத்தி முடிந்த பிறகு திருமணத்திற்கு உண்டான விஷயங்களை பார்த்து கொள்ளலாம். ஒருவருக்கு தற்போது திருமணத்துக்கான வயதே, அந்த பெண்ணுக்கு வயதே 22 தான் ஆகுது. ஆனால் திருமணத்திற்கான காலகட்டம் முழுமையாகவே இருக்குது. இப்போ இவங்களுக்கு ஏர்லியராகவே சீக்கிரமாகவே திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு வருது. அவருக்கு ஜாதகத்தினுடைய அமைப்பில் எந்த விதமான 6, 8 தசாபதிகள் எதுவும் சந்திப்பு இல்லை, அற்புதமான தசை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யலாம் என்ற அமைப்பை நம்ம சொல்கிறோம். அதே 28 வயது ஆகி திருமணம் செய்ய முடியாத ஜாதகமும் இருக்குது, 22 வயதிலே திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்ற ஜாதகமும் இருக்குது. அப்போ இந்த அமைப்பில் இருக்கும்போது நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும்? தற்போது உள்ள தசாபதியோட அமைப்பை பார்க்கணும். இது போன்ற இப்போ பொருத்தம் இருக்குது என்று சொன்னாலும் கூட இந்த அமைப்பை நீங்கள் எப்படி இணைக்க முடியும்? சுக்கிரனோடு ஒரு பெண்ணுக்கு ராகு இணைந்திருக்கின்றார், அது சனி பார்க்கின்றார். இன்னொருவருக்கு சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகத்திலே இருக்கின்றார், அதாவது இயல்பான நிலையை விட தாண்டிய நிலையில் இருக்கின்றார். அதாவது ஓரளவுக்கு அது உச்சம் பெற்ற நிலை என்று அர்த்தம். ஸோ நீச்சபங்க ராஜயோகம் உச்சம் பெற்ற நிலை அர்த்தம். அப்போ இந்த அமைப்பில் உள்ள ஜாதகத்தோடு இந்த அமைப்பில் உள்ள ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. அப்போ எல்லாத்திலையும் நீங்கள் விதிவிலக்குகளையும் பார்க்கணும். ஒருவேளை அங்கே சுக்கிரன், அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு இணைந்திருக்கிறார், சனி பார்க்கவில்லை, குருவினுடைய பார்வை இருக்கின்றது, இணைத்து விடலாம். இதை இணைக்கலாம், இது ரெண்டையும் இணைச்சிடலாம். ஏன்னா இங்கே சுக்கிரன் கெடவில்லை, குரு பார்வையில் இருக்கின்றார் என்ற அமைப்பில் நம்ம அதை இணைக்கலாம். ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கிரன் இணைவு இருக்கின்றது, அது அதே போன்ற அமைப்பில் அப்போ குரு சுக்கிரன் இணைவு இருந்ததுன்னா அது எந்த இடத்துல இருக்குங்கிற வச்சு நீங்கள், அப்போ இங்கே வந்து சுக்கிரன் வந்து எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிற வச்சு நீங்கள் தாம்பத்திய அமைப்பு அங்கே வலுவாக இருக்கிறதா, குழந்தை பாக்கிய அமைப்பு வலுவாக இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்கணும். அப்போ அதே போல் அமைப்பில் அங்கே அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். குரு சுக்கிரன் இணைவு இருக்கக்கூடாது, குரு சுக்கிரன் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளக்கூடாது. அது 8 டிகிரியில் நேருக்கு நேராக பார்த்து கொள்வது ஒருவருடைய காரகத்துவத்தை இன்னொருவர் கெடுப்பார். சுக்கிரனுடைய காரகத்துவத்தை குரு கெடுப்பார், குரு தர வேண்டிய காரகத்துவத்தை சுக்கிரன் கெடுப்பார். சுக்கிரன் தர வேண்டிய என்னது? தாம்பத்திய அமைப்பு, மனைவி, சொகுசு வாழ்க்கை. குரு தனம் மற்றும் புத்திர காரகன். இருவரும் இணைவது டிகிரி அடிப்படையில் ரொம்ப நெருங்கி இணைவது கூடாது. டிகிரி அடிப்படையில் நெருங்கி நேருக்கு நேராக சமசப்தமாக பார்த்து கொள்வது கூடாது. இது போன்ற அமைப்பு இருக்கும்போது அங்கே யார் வலுவாக இருக்கின்றார்? சுக்கிரன் உச்சமாக இருக்கின்றார், குரு பார்க்கின்றார், இங்கே தாம்பத்திய அமைப்பு வலுவாக இருக்கின்றது, ஆனால் குழந்தை பாக்கிய அமைப்பு இங்கே வலுவாக இல்லை என்ற அமைப்பு இங்கே வந்துடும். குரு உச்சமாக இருக்கின்றார், இங்கே குரு உச்சமாக இருக்கின்றார், இங்கிருந்து சுக்கிரன் பார்க்கின்றார், இங்கே குழந்தை பாக்கிய அமைப்பு வலுவாக இருக்கின்றது, இங்கே சுக்கிரன் வலுவாக இல்லை என்ற அமைப்பு இங்கே வந்துடும். அப்போ எந்த கிரகம் அங்கே வலிமையாக இருக்கின்றது என்பதை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். இந்த போன்ற அமைப்பை நீங்கள் பாருங்கள். ஜாதகத்தை பார்த்தோன்னா உங்கள் பெண்ணினுடைய ஜாதகத்தில், பையனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருக்கின்றாரா என்று பாருங்கள். அவர் ஓரளவுக்கு பாவத்தை மனித அதே போன்ற அமைப்பில் உள்ள ஜாதகத்தை இணைக்கணும். இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்மளுடைய கடவுள் அணுகு சேனலில் பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்படுத்த ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.